யாரோ எங்கேயோ லவ் பண்ணால் யாரோ எங்கேயோ வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக ஒருத்தர் வந்து பஞ்சு வச்ச சாட்டையை வச்சு தன்னைத்தானே அடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் வந்து நான் மக்கள் மன்றத்தில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு கவுன்சிலர் பேசியிருக்கார். இந்த விஷயத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் அவரோட ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்கார். ஏன் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பற்றி இவ்வளோ தரக்குறைவாக பேசணும், இதில் என்னங்க தரக்குறைவு அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வந்தது அப்படின்னா, அந்த பொண்ணு லவ் தான் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இல்லை அந்த பொண்ணு வந்து வேறு என்ன எதுக்காக அங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம இங்கே பேச வேண்டிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க. அவங்க எங்கே போனாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடந்தது குற்றம். அவங்களுக்கு நடந்தது இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண போனாங்க, அந்த பொண்ணு வந்து தன்னுடைய ஆண் நண்பரோட வந்து தனியாக இருக்கிறதுக்கு போனாங்க, அதனால் அந்த பொண்ணுக்கு நடந்ததில் வந்து நியாயம் அப்படின்னு நிறைய பேர் டிவி டிபேட்லேயே பேசுகிறாங்க. திமுக ஆட்சியை வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய திமுகவினர் சோஷியல் மீடியாவில் இதை எழுதுகிறாங்க. ரொம்பவே கொச்சையான வார்த்தைகளால் கூட இந்த விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சென்னையில் மாமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற போது ஒரு திமுக கவுன்சிலர் இந்த மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் வந்து பஞ்சு வச்ச சாட்டைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது இன்னும் என் வீட்டில் தான் இருக்குது, நான் வேணால் கொண்டு வரேன், நீங்கள் வேணால் 2 தடவை அடித்து பாருங்களேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. அடுத்ததாக நேற்று வந்து விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்தது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும், அதாவது எதிர்த்தரப்புலேருந்து விமர்சனங்களாகவும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் மாநாடு நடத்துகிற போது அவர் என்ன சொன்னார், ஆளுநர் பதவி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, அதாவது திராவிடத்துடைய குரலை தான் அவர் வந்து எதிரொலித்தார். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய நீண்ட நாள் வாதம். ரொம்ப நல்லது, நீங்கள் வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்களே, திமுகவுடைய ஆதரவு இல்லாமல் மத்தியில் ஆட்சியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் திமுக இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் மன்மோகன் சிங் இருந்தார் இல்லைங்களா, அப்போ கூட வந்து மன்மோகன் சிங் அமைச்சரவையில் 21 தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. 21 பேர் வந்து அமைச்சராக இருந்திருக்காங்க. அதாவது இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அரசில் தான் வந்து தமிழர்கள் வந்து நிறைய பிரதிநிதித்துவம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏப்பா, இங்கே பாஜகவுக்கு நீங்கள் ஓட்டே போட மாட்டீங்க, அவர் எப்படி வந்து அமைச்சரவைகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த லாஜிக் கேள்வியெல்லாம் இங்கே வந்து கேட்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 21 அமைச்சர்கள், அதுவும் தமிழ் அமைச்சர்கள் இருந்தபோது திமுக ஆதரவு இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சியே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்த போதும் ஆளுநர் பதவியை நீங்கள் எடுத்துருக்கலாமே, எடுக்கல இல்லையா? விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சும் போதும் அவருடைய மாநாட்டில் அவரும் அதையே தான் சொல்கிறாரு, ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஆளுநர்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு திமுகவினர் எல்லாமே அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க, மீம் போட்டு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே தான்ப்பா பண்ணுறீங்க. ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு யாரை வச்சு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணீங்க? ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதவி பிரமாணம் பண்ண விட்டீங்களா? நீங்களும் போய் ஆளுநரை பார்க்குறீங்கல்ல, டீ பார்ட்டியில் கூட கலந்துக்கிறீங்க, அதை கூட கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ மட்டும் ஓகே, ஆனால் விஜய் செஞ்சால் தப்பா? இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்துடைய அதிகாரத்தின்படி ஆளுநரை பார்த்து முறையிடுவது அப்படிங்கிறது ஒரு மரபு. அதைத்தான் வந்து விஜய் பண்ணியிருக்காரு, நீங்களும் அதைத்தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு திராணி இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுக்கு அதிகாரம் இருந்த போது இந்த ஆளுநர் பதவியை இல்லாமல் செஞ்சுருக்கணும். ஆனால் நீங்கள் தான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டீங்களே, நீங்கள் வெறும் பேச்சு மட்டும் தானே பேசுவீங்க. விஜயை வந்து விமர்சனம் செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஞானசேகரன் யார், அவன் திமுக காரனா இல்லையா, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எந்த திமுகவுடைய அமைச்சர்களாகட்டும் இல்லை முக்கிய பிரமுகர்களாகட்டும் வாயவே திறக்கிறது இல்லை. திமுகவுடைய வரலாறு எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம். ஏன்னா திமுகவுக்கு எப்பவுமே வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டோ. அவங்க எப்பவுமே இன்னையை பற்றி யோசிக்க மாட்டாங்க, நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க. இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்க. இந்த பொள்ளாச்சி சம்பவம் எப்போ நடந்தது, 2018 நடந்தது. அதை வச்சு நீங்கள் ஒரு எலெக்ஷனே ஜெயிச்சிட்டீங்க. இன்னும் 6 வருஷம் கழிச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி பேசி மக்கள் மனசில் அதை வந்து விதைச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிற போது, ஆனால் திமுகவுடைய ஆட்சியில் நடந்த அவலங்களை பற்றியெல்லாம் வந்து இங்கே யாருமே பேச முடியாது. ஏன்னா யாருக்கும் வந்து அந்த வரலாறும் முக்கியம் இல்லை. 2006லேருந்து 2011 வரைக்கும் இவங்க ஆட்சியில் நடந்த அந்த அவலங்களை எல்லாம் பேசணும் அப்படின்னா ஒரு நாள் கூட பத்தாது. அந்தளவுக்கு வந்து கேவலமான மோசமான ஆட்சியை கொடுத்தது தான் வந்து திமுக. ஆனால் அந்த வரலாறை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே இன்றைக்கி யாருமே இல்லை.
அதுதான் வந்து திமுக தன்னுடைய அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே குரலில் வந்து ஒரே விஷயத்தை எல்லாரும் பேசுவாங்க. யாராக இருந்தாலும் பாருங்கள், பொள்ளாச்சியில் இப்படி நம்ம நடந்தது அதிமுக ஆட்சியில், பீகாரில் எப்படி நடக்குது, ஒரிசாவில் எப்படி நடக்குது, குஜராத்தில் எப்படி நடக்குது. தமிழ்நாடு தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு முதலமைச்சர்லேருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நேற்று வந்து கனிமொழி அவர்கள்கிட்ட இதே கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. ஞானசேகரன் திமுக காரரா இல்லையா, திமுக நிர்வாகின்னு சொல்கிறாங்க, அவரை பற்றின டெய்லி வந்து திமுகவோட சம்மந்தப்படுத்தி வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறம்போது, இல்லை இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து அரசியலாக்கக்கூடாது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். எப்படி உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? என்ன நேக்கா உருட்டுறீங்க மேடம்? நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எப்படியெல்லாம் வந்து பேசியிருக்கீங்க, எப்படியெல்லாம் அரசியல் பண்ணியிருக்கீங்க. நாட்டில் எந்த விஷயம் நடந்தாலும் உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக பிரச்சனையை கிளப்பி விட்டு மக்களை தூண்டி விட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதுவே வந்து உங்கள் ஆட்சிக்கு எதிராக பண்ணோம் அப்படின்னா அது தப்பு. அந்த இடத்துல வந்து நீங்கள் அறம் பேசுவீங்க, அப்படி தானே? நல்லா இருக்குங்க உங்கள் அரசியல். 2 நாளாக இன்னொரு சர்ச்சை போயிட்டே இருக்குது. ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து திடீர்னு இணையத்தில் வைரல் ஆச்சு. ஒரு பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு போஸ்டரை பார்த்து மண்ணை வாரி தூத்துறாங்க, அவங்க காலில் கிடந்த செருப்பு எடுத்து வந்து அந்த போஸ்டரை அடிக்கிறாங்க. அந்த போஸ்டரில் இருந்தது யார் அப்படின்னா தமிழக முதல்வருடைய படம் தான் இருந்தது. இந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஸோ அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து 2 பக்கமுமே கண்டிப்பாக வைரல் ஆகத்தான் செய்யும். யார் அந்த பாட்டி, எதுக்காக இவங்களுக்கு இவ்வளவு கோபம், அப்படி என்ன வந்து திமுக இவங்களுக்கு பண்ணிடுச்சு அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் இருந்தது. திமுக காரங்க வந்து பெருசாக அதை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே விட்டுருந்தா 1 or 2 டேஸில் அந்த வீடியோ காணாமல் போயிருக்கும். ஏன்னா சமூக வலைதளத்துடைய அல்காரிதம் அந்த மாதிரி தான், அதை அப்படியே மறந்து போயிருப்பாங்க. ஆனால் விதி வலியது இல்லையா? முதலமைச்சருடைய படத்தை அந்த செருப்பால் தாக்கின அந்த பாட்டியை வந்து கைது பண்ணணும்னு சொல்லி சென்னையில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து காவல்துறையில் புகார் கொடுக்க அந்த பாட்டியை கைது பண்ணுறதுக்காக வந்து ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. அந்த தகவல் வெளியில் வந்ததுக்கப்புறமா நெட்டிசன்கள் மறுபடியும் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாட்டி வந்து அந்த போஸ்டரில் செருப்பால் அடிக்கிற போது அதை வீடியோவாக எடுத்தார் இல்லையா ஒருத்தர், அந்த வீடியோவாக எடுத்தவரை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ட்வீட் போட்ட உடனே அது இன்னும் வந்து ஜாஸ்தியாக பற்றிக்கிச்சு. நடந்த ஒரு சம்பவத்தை வீடியோவாக எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டதுக்காகவெல்லாம் கைது பண்ணுவாங்களா? இதுக்கு வந்து கைது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தினம் எத்தனையோ வீடியோக்கள் ரெக்கார்ட் செய்யப்படுது. சிசிடிவி நம்ம மாட்டியிருக்கோம், அந்த சிசிடிவியில் எத்தனையோ வீடியோக்கள் ரெக்கார்ட் செய்யப்படுது. அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக வந்து கைது செய்ய ஆரம்பித்தா எத்தனை பேரை தான் கைது பண்ணுறது? ஆனால் அந்த பையன் வந்து கைது பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியான அந்த முரண்பட்ட தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. காவல்துறையும் அது தொடர்பாக எந்த விளக்கமும் அளிக்கலை. கூடவே வந்து அந்த பாட்டியை தேடும் தனிப்படை அப்படின்னு சொல்லி இமேஜ் எல்லாம் போட்டு மீம்ஸ் தெரிக்க விடுறாங்க. பேசாமல் இருந்தால் எல்லாரும் மறந்துருப்பாங்க. இப்போ தேவையில்லாமல் அவங்களே கிளப்பி விட்டு இன்றைக்கி பாட்டி மேட்டர்லேயும் திமுகவை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தொடர்ச்சியாக டிவியில் விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. முதல் நாள் தான் வந்து டிவியில் விவாதம் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்து கிளம்புனதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நேற்று அந்த மாதிரி வந்து ஒரு டிவி விவாதத்தில் பேசுகிறம்போது யார் அந்த சார், இதை கேட்குறதுக்கு வந்து ஒரு சினிமா டைட்டில் மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார். அவர் வந்து திமுகவை சார்ந்தவர். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் பண்ணி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா அதிமுக தான் முக்கியமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த கல்யாண சுந்தரமும் அந்த விவாதத்தில் இருந்தார். அவர் வந்து உடனடியாக கோவப்பட்டு உங்களுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ விளையாட்டாக இருக்குல்ல, இதை வந்து உங்களுக்கு ஒரு கேலி சித்திரமாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்பட்டு பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இல்லை, திமுகவினருக்கு வந்து இந்த திமிரு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஆட்சியை வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு வந்து எத்தனையோ விதமான வழிகள் இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றிய சில விஷயங்களை வந்து நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் அதிமுகவை எதிர்க்கணுமா, அதிமுகவை விமர்சனம் பண்ணுங்கள். பாஜகவை எதிர்க்கணுமா, பாஜகவை விமர்சனம் பண்ணுங்கள். நேற்று சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திமுக கவுன்சிலர் ஒருத்தர் பேசினாருன்னு சொன்னேன்.
டிவி விவாதத்தில் வந்து திமுக காரர் ஒருத்தர் பேசுனதை சொன்னேன். இந்த ரெண்டுமே வந்து ஒருத்தர் வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு, உங்கள் உரிமை, நீங்கள் தாராளமாக பண்ணலாம், நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க, கேலி பண்ணுவீங்கிறது அவருக்கும் தெரியும். அதே மாதிரி அதிமுகவை நீங்கள் எதிர்க்கிறீங்களா, எதிர்த்து அரசியல் பண்ணுங்கள், அதையும் யாரும் தடுக்கலை. ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் அந்த பெண் என்ன பண்ணாங்க, உங்களை எதற்காக அந்த பெண்ணை பற்றி பேசணும்? யாரோ ஒருத்தர் லவ் பண்ணால் எவனோ ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டான், கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? யார் அந்த ஸ்டார் அப்படிங்கிறது சினிமா டைட்டில் மாதிரி இருக்கான்னா அந்த டைலாக்கை சொன்னது யார்? அந்த பெண் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் கொடுத்த அந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்ன? இது ரொம்ப தவறு இல்லையா? இதைத்தான் வந்து திமுகவினர் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. அதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கு இன்னும் இவர்கள் ஊற்றக்கூடிய பெட்ரோலாக மாறிட்டே இருக்கு. அதுதான் வந்து இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோபம் வர்றதுக்கான காரணம் திமுகவினருடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக குற்றவாளியை சீக்கிரமாக வந்து நாங்கள் வந்து தண்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அறிக்கையும் முதல்வரும் வெளியிடலையாமா, துணை முதல்வரும் வெளியிடலையாமா. அவங்கெல்லாம் வந்து அறிக்கை வெளியிடணும்னா இந்த சம்பவம் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்திருக்கணும். வட மாநிலத்தில் ஏதாவது நடந்திருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, அவங்க அறிக்கை விடுவாங்க. அதை விட்டுட்டு சும்மா தமிழ்நாட்டில் நடந்ததுக்கெல்லாம் வந்து அவங்கள அறிக்கை விடணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தப்பு. அதெல்லாம் இங்கே நடக்க. நன்றி.